ஒன்று அதிமதுரம். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு அதிமதுர பொடி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுக்காய் பொடி சேர்த்து இரவு நேரம் ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கார்டிசால்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோனுடைய அளவு குறையும். அதை தொடர்ந்து பீரியட்ஸ் டைமில் சந்திக்கக்கூடிய அசௌகரியங்கள், வலியாக இருக்கட்டும், மார்பக கனமாக இருக்கட்டும், மார்பக வலியாக இருக்கட்டும், அடிவயிற்று வலியாக இருக்கட்டும், கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குராங்கிழங்கு பொடி. ஸோ அமுக்குராங்கிழங்கு பொடியோட ஒரு சோம்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு அமுக்குராங்கிழங்கு பொடி, அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி பண்ணினது சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இரவு நேரம் உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளராக சுண்ட வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நரம்பு கடத்திகளுடைய செய்கை வந்து மேம்படும். உங்கள் கருப்பையில் சுரக்கக்கூடிய புரோஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற சுரபிகளுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். அதனால் இந்த பீரியட்ஸ்க்கு முந்தைய குறிகுணங்கள், அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பெயின் இருக்காது. அதே சமயம் ஓவியுலேஷனும் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.